இந்த வீடியோவில் உள்ள உண்மையை உங்களுக்கு யாரும் தெளிவாக கூறியிருக்க மாட்டார்கள். ஆம் என்றால் இதை பற்றிய விழிப்புணர்வு எல்லோருக்கும் இருப்பது கிடையாது. இன்று நாம் பார்க்கப் போவது எவ்வாறு இந்த மாதவிடாய் பெண்களுக்கு மட்டும் தோன்றுகிறது என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இதை பற்றி நம் பள்ளிகளில் படித்திருப்போம். ஆனால் எளிமையான விளக்கம் நாம் அறிந்தது கிடையாது. மாதவிடாய் என்பது ஒரு பெண்ணின் வாழ்நாளில் மிக முக்கியமான இயற்கை மாற்றம். சரிதானே? முதலில் நாம் இந்த பெண் குழந்தைகள் பிறப்பின் ரகசியத்தை பார்ப்போம். பெண் குழந்தை கருப்பையில் இருக்கும் போதே 60 முதல் 70 லட்சம் கருமுட்டைகளுடன் உருவாகின்றன. பிறக்கும்போது அந்த எண்ணிக்கை 10 அல்லது 20 லட்சம் முட்டைகளுடன் பிறக்கிறார்கள். ஆண்களில் விந்தணுக்கள் தொடர்ந்து உருவாகும். ஆனால் பெண்களில் முட்டைகள் பிறந்த போதே உருவாகிவிடும். பெண்கள் பருவமடைய தொடங்கும் போது 3 முதல் 4 லட்சம் முட்டைகள் மட்டுமே இருக்கும். பொதுவாக 9 முதல் 16 வயதிற்குள் முதன்முறையாக மாதவிடாய் தொடங்குகிறது. ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் முட்டைகளில் இருந்து ஒரு முட்டை வளர்ந்து பெண்ணின் கருவகத்திலிருந்து வெளிவரும். அவ்வாறு வெளிவந்த கருமுட்டை விந்தணுக்களுடன் சேர்ந்தால் கர்ப்பம் தரிப்பார்கள். கர்ப்பம் ஏற்பட்டால் மாதவிடாய் தற்காலிகமாக நிற்கும். இந்த மாதவிடாய் எதற்காக வருகிறது என்ற கேள்வி உங்களிடம் இருக்கும் அல்லவா? கூறுகிறேன். மாதவிடாய் என்பது கர்ப்பப்பையில் உருவாகும் ஒரு இயற்கையான சுழற்சி. பெண்களின் உடலில் ஒரு கர்ப்பப்பை உள்ளது. ஒவ்வொரு மாதமும் கர்ப்பம் அடைய உடல் தயாராகும். இதற்காக கர்ப்பப்பையின் உட்புறத்தில் ஒரு புதிய மென்மையான அடுக்கு உருவாகிறது. கருவுற்றால் அந்த இடத்தில் குழந்தை வளர ஆரம்பிக்கும். ஆனால் கருவுற்று இல்லை என்றால் இந்த மென்மையான அடுக்கு தேவையில்லாததாகி உடைந்து இரத்தமாக வெளிவரும். ஆனால் மாதவிடாய் காலங்களில் எதற்காக அதிகமான வலி ஏற்படுகிறது என்ற கேள்வி உங்களிடம் இருக்கும் அல்லவா? அதையும் நான் விளக்குகிறேன். கர்ப்பமாகாத போது உடலிலிருந்து தேவையில்லாத மென்மையான அடுக்கு வெளியேறுவதற்கான செயல்முறை. இது வெளிவரும்போது கருப்பை தன்னைத்தானே கழுவிக்கொள்கிறது. இதற்காக கர்ப்பப்பை சுருங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு துணியை மடித்து பிழிந்து நீரை வெளியேற்றுவது போல. இந்த சுருக்கம் ஏற்படும் போது பயங்கரமான வலி ஏற்படுகிறது. ஒரு பெண் வாழ்நாளின் இறுதி வரை புதிய முட்டை செல்களை உருவாக்க முடியாது. பெண்கள் வாழ்க்கையில் சுமார் 450 முதல் 500 முட்டைகளை மட்டுமே வெளியேற்றுகின்றன. மீதமுள்ள முட்டைகள் அனைத்துமே எந்த பயனும் இல்லாமல் அழிந்துவிடும். ஒரு பெண் 45 முதல் 55 வயதிற்கு வந்தபோது மாதவிடாய் நிறைவடைகிறது. பெண்களின் உடலமைப்பில் இது ஒரு அற்புதமான உயிரியல் செயல்பாடு. இப்பொழுது உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.